ஹலோ பேஸ் அனைவரும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு உண்மை சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம படங்களில் ஜெயிலோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றத பல படங்களில் பார்த்து நம்ம தெரிஞ்சிருப்போம். ஆனால் பல கொடுமைகள் செஞ்சிருந்தாலும் நல்லபடியாக சாப்பாடு கொடுத்துருந்தாலும் அதுக்குள்ளே பல விஷயங்கள் நடந்துருக்கும். அதெல்லாம் நமக்கு எல்லாமே தெரியும். ஆனால் ஒரு ஜெயிலில் தினமும் பெண்களுக்கு இரவு நேரத்தில் நெய்யை கொடுத்தே இருந்துருக்காங்க. அது ஏன் கொடுத்தாங்க, அதனால ஏற்பட்டது விளைவு என்ன, இதுக்கு பின்னாடி உள்ள பயங்கரமான விஷயம் என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மும்பையில் உள்ள ஒரு ஜெயிலில் நடந்த சம்பவம் தான் இது. மும்பையில் ஒரு தனி குடியிருப்பில் ஒரு வீட்டில் ஒரு பெண்ணோட ஒரு குடும்பம் இருக்குது. அவங்க நல்ல ஒரு ஃபேமிலி, நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துருக்காங்க. அதில் ஒரு பெண் இருந்திருக்கா, அவள் பொதுக்குழு தேர்வில் படிச்சுட்டு இருக்கா. அம்மா அப்பா திடீர்னு ஒரு நாள் திருமணத்துக்காக வெளில போயிடுறாங்க. அப்படி வெளில போயிட்டு இருக்கும்போது தனியாக தூங்கிட்டு இருக்கா. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ கதை தட்டுறாங்க. சீக்கிரம் கதை துறங்க, ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறேன், தலையில் ரத்தம்லாம் வழியுது அப்படின்னு அவங்க கத்துறாங்க. ஆனால் இது தூங்கி ஏஞ்ச உடனே யாரா இருக்கும், ஒருவேளை நமக்கு திறந்தோம்னா ஆபத்து ஏதாவது ஏற்படுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் துறங்க, சீக்கிரம் துறங்க, எனக்கு ரொம்ப ஆபத்து அவசரம் அப்படின்னு அவங்க கத்துறாங்க. கத்துறது சரி யாரா இருக்கும் அப்படின்ட்டு உண்மையிலேயே ஜன்னலுடைய அது துணி எடுத்து பார்க்குறாங்க. ஒரு பெண்ணா இருக்குது, அதுவும் தலையில ரத்தம் சொட்டுது. உடனடியாக டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்த பிறகு அங்கே வெளியிலேருந்து போலீஸ் வேன்லேருந்து சைரன் ஒலி கேட்குது. அதை பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் நின்று இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. அதுக்குள்ள போலீஸ் அங்கேருந்து வெளியிலேருந்து ஒலிபெருக்கி மூலயமா இங்கே ஒரு கைதி தப்பிச்சு வந்திருக்காங்க, யாராக இருந்தாலும் அவங்கள எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க, ஏன்னா அவங்க ஒரு பயங்கரமான கைதி, இந்த கைதி நீங்கள் ஒப்படைக்கல அப்படின்னா நீங்களும் சேர்ந்து ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க எச்சரிக்கை விடுக்கிறாங்க. ஆனாலும் இந்த பெண் தயவு செய்து நீங்கள் எதுவுமே வாய் திறக்காதீங்க, எங்களுக்கு ஒளியத்துக்கு ஏதாவது ஒரு இடத்த கொடுங்க அவங்க கெஞ்சுறாங்க. ஆனாலும் இந்த பெண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கைகள்லாம் நடுங்குது. ஏன்னா திடீர்னு இந்த சம்பவம் நடக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ண தெரியல. இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, ஒருவேளை இவங்க வீட்டில் இருந்ததுன்னா ஏதாவது நமக்கு ஆபத்து ஏற்படுமா அப்படின்ற மாதிரி பல விதங்களை யோசிக்கிறாங்க. சரி இவங்களுக்கு ஏதாவது தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கொடுப்போம் அப்படின்னு அவங்க வீட்டில் சுற்றி பார்க்குறாங்க. எங்கேயுமே வீட்டில் ஒளியத்துக்கு உண்டான ஒரு இடம் இல்லை. மொட்டை மாடிக்கு ஆச்சரிய போகிறா. அங்கே ஆச்சரிய போயிட்டு அங்கே ஒரு தண்ணி தொட்டி இருந்திருக்கு. கடும் குளிர். ஆனால் அந்த குளிரில் நம்ம சாதாரணமாகவே இருந்தாவே பயங்கரமாக இறந்துருவோம். அந்த அளவுக்கு கடும் குளிராக இருந்திருக்கு. ஆனாலும் இந்த தொட்டியில் தான் நீங்கள் ஒளிஞ்சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு எங்கே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த தொட்டியை திறந்து அது உள்ளே குடிச்சிடுறாங்க. ஆனாலும் பயங்கர குளிர், அதையும் தாங்கிட்டு அவங்க இருக்கிறாங்க. மேலே மூடியை போட்டுட்டு அவங்க கீழே வராங்க. அவங்க பேர் மதுமிதா. மதுமிதா என்ற பெண் கீழே வராங்க. கீழே நின்றுட்டு இருக்கிறாங்க. உடனடியாக போலீஸர் உள்ள வராங்க. இங்கே யாராவது ஒரு பெண் வந்தாங்களா, உண்மையை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி யாரும் இங்கே வரவும் இல்லை, நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. எல்லா இடத்தையும் பார்த்து யாருமே இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு உடனே வேறு இடத்துல தப்பிச்சு போயிருப்பாங்க வாங்க அப்படின்ட்டு உடனடியாக வெளியேறாங்க. வெளியே போன பிறகு தொட்டியில் ஒளிஞ்சிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பெண்ணை திரும்ப கீழே கொண்டு வராங்க. கீழே அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு ஒரு தேநீர் போடுறாங்க. தேநீர் போட்டு நீங்கள் யார், ஏன் உங்களை போலீஸ் இப்படி துரத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் ஜெயிலேருந்து தப்பிச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. என் பேர் பிரபாவதி, நான் ஒரு கைதி கிடையாது, நான் ஒரு ஜெயிலர் அப்படின்றாங்க. ஜெயிலர் உடனே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. கைதின்னு தான் சொன்னாங்க, ஜெயிலருக்கு எப்படி இந்த நிலைமை ஆகும் அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுறாங்க, அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனடியாக அவங்க விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது நான் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண், எங்களோட அப்பா ஒரு நல்ல முறையில் லஞ்சம் வாங்காமல் நல்ல முறையில் வந்திருப்பார், அதனாலேயே அவருக்கு ஒரு நல்ல பெயர் வந்திருக்கு. அந்த குடும்பத்தில் வாழ்ந்தனா எனக்கும் பல ஒழுக்கத்தை அவர் கற்று தந்தார். அப்படி கற்று தரும்போது இதுமாரி எந்த ஒரு தவறான செயலுக்கும் நீ போகாத, அப்படி தவறான செயலுக்கு போனால் அந்த பணமும் நீ சம்பாதிக்கிற பணம் எல்லாமே வீணான செலவுக்கு தான் போய் சேரும். அதனால நீ நல்லா உண்மையாக உண்மையாக நீ நல்லா வருவ அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. மேலே அவர் நீ நல்லா நல்லா படித்து நல்ல ஒரு தேர்வு எழுதி நல்ல ஒரு வேலைக்கு போ, நல்லா நீ சம்பாரித்து நல்லா இருந்துரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதனாலே இவங்க நல்ல ஒரு வேலைக்கு போகிறதுக்காக தேர்வுக்கு படிக்கிறாங்க. தேர்வுக்கு படிக்கிறாங்க. அதுவும் ஜெயிலராக போகணுன்றது இவங்களுக்கு ஒரு ஆசை. அதனாலே படித்து இவங்க தேர்வு எழுதுறாங்க. தேர்வுலையும் வெற்றி பெறுறாங்க. மும்பையில் உள்ள மிகப்பெரிய ஒரு ஜெயிலில் அவங்க ஜெயிலராக போகிறாங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அதாவது அங்கே உள்ள பெண் கைதிகள் எல்லாமே ஒவ்வொரு குழுவாக செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்படி குழுவாக செயல்பட்டுருக்காங்க. ஆனாலும் ரொம்ப அமைதியாக இருந்திருக்காங்க. அந்த ஜெயிலில் உள்ள பெண்கள் எல்லாமே காலையில் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணி விட்டா பகல் ஃபுல்லாக வேலை செய்வாங்க. கூட பின்னுறது, அதாவது சின்ன சின்ன வேலைகள்லாம் எல்லாமே பண்ணிட்டு அவங்க மதியம் சாப்பிட்டுட்டு இரவு கரெக்டாக 6 மணிக்கு ஜெயிலில் உள்ள அடைச்சிருவாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ தான் அங்கே கைதிகள்லாம் சொல்கிறாங்க, ஏற்கனவே உள்ள ஜெயிலர் பயங்கரமாக எங்களை அடிப்பாங்க, தேவையில்லாமல் குச்சி வச்சு எங்களை அடித்து துன்புறுத்துவாங்க, ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவங்க, எதுவுமே பண்ணாமல் நாங்கள் கரெக்டாக நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னு அவங்க புகழ்ந்து பேசுகிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் பிரபாவுக்கு ஒரு நல்ல ஒரு அதிகாரியோட திருமணம் நடக்குது. திருமணம் முடிஞ்சு திரும்பவும் ஜெயிலுக்கு வராங்க. ஆனால் திடீர்னு ஒரு விஷயம் மட்டும் புலப்படுது. என்னன்னா அவங்க உள்ள பெண்கள் எல்லாமே ஒரு குழுவாக செயல்படுறாங்க. யாருமே தனியாக இல்லாமல் ஒவ்வொரு குழுவும் ஒரு 10 பேர் 5 பேர் குழுவாக செயல்பட்டு அதுக்கு ஒரு தலைவி இருந்துட்டு அவங்களெல்லாம் கட்டளை மாதிரி அவங்க ஒரு ஃபீல்
பண்றாங்க. அதனாலே இதை வந்து தொடர்ந்து கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து புறப்படுது. நெய் மட்டும் ஏன் அதிகமாக வந்து வருது அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு ரூம் ஃபுல்லாக வந்து நெய்யாக இருந்திருக்கு. சரி, அவங்களுடைய ரிலேட்டிவ், அவங்களுடைய சொந்த பந்தம்லாம் பாசத்தில் வந்து அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இது தொடர்ந்து மாத கணக்கில் இப்படியே வந்து வந்துட்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வந்து ஏற்படுது. அப்போ இந்த நெய்யில் வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் அவங்க வந்து ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு இந்த நெய்யை வந்து டெஸ்ட் பண்ணுங்க, இதில் என்ன இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி உடனடியாக எனக்கு வந்து அறிக்கை கொடுங்க அப்படின்னு அந்த நெய்யை எடுத்து அதில் வந்து அறிக்கை வந்து கொடுக்க சொல்றாங்க. நெய் எடுத்துட்டு போயிட்டு அறிக்கை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. ஆனால் நெய்யில் வந்து எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, நெய் நல்லாவே இருந்திருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு இவங்க வந்து பார்க்குறாங்க. அப்போ ஒரு நாள் திடீர்னு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, அதாவது இரவு நேரத்தில் மட்டும் எல்லா ரூமுக்குமே வந்து நெய் வந்து போகும். நெய்யில் கலந்து எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, இந்த நெய் போகிற ரூமில் உள்ள பெண்கள் எல்லாமே ரொம்ப அழகாக, ரொம்ப தடிமனாக, ரொம்ப பலமாக வந்து இருக்கிறாங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்படியே வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் மட்டும் புலப்படுது. இங்கே ஏதோ ஒரு தப்பான விஷயம் மட்டும் நடக்குது, அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போதான் அவங்க இரவு ஷிஃப்ட்டுக்கு மாறுறாங்க. ஜெயிலர் வந்து இரவுல இருந்த ஜெயிலர் பகலில் மாற்றிட்டு, பகல் உள்ள ஜெயிலர் பிரபா வந்து இரவில் ஜெயிலராக மாறுறாங்க. இப்போ ஜெயிலராக மாறி இருக்கும் போது ஒரு சாதாரணமாகவே வந்து இருந்துருக்கு. எல்லாரும் அவங்க ஜெயிலில் அவங்க வந்து அமைதியாக வந்திருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் மட்டும் நடக்கிறது மட்டும் புலப்படுது. அதாவது இரவில் வந்து ஏதோ பெண்கள் வந்து குழுவாக செயல்படுற மாதிரி அவங்களுக்கு வந்து தோணுது. வெளியில் ஒரு சில பெண்கள் வந்து தெரியுறாங்க. ஆனால் அதை கண்ணும் காணாமலும் வந்து இவங்க வந்து போயிட்டு இருக்காங்க. சரி, என்னதான் நடக்குன்றதை நம்ம வந்து கவனிப்போம் அப்படின்னு பார்க்குறாங்க. முதல் நாள் அப்படியே சேர்லேருந்து தூங்கிடுறாங்க. மறாத நாள் தூங்குற மாதிரி அப்படியே நடிச்சுக்கிட்டு சேர்லேருந்து படுத்துருக்காங்க. படுத்துருக்கும் போது யாரோ ஒரு கான்ஸ்டபிள் உள்ள நுழையிற மாதிரி இருக்கு. அப்போதான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க. அங்கே உள்ள சாவியெல்லாம் வந்து எடுக்கிறாங்க. இப்போ அந்த கான்ஸ்டபிளை தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு ரூம்ல மட்டும் எங்கேயோ லைட் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. என்ன லைட் எரியுதுன்ட்டு போய் சைடில் நின்று பார்க்குறாங்க. ஒரு சில பெண்கள் அங்கே வந்து நின்றுட்டு இருக்காங்க. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நெய்யை வந்து ஊற்றி எல்லாரும் பங்கு போட்டு சாப்பாட்டில் வந்து நல்லா சாப்பிட்ருக்குறாங்க. அப்போ திரும்ப வந்து ரூமுக்கு வந்து படுக்கிறாங்க. 3வது இரவு வந்து வருது. 3வது இரவில் சரி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்க அந்த அறைக்கு வந்து போகிறாங்க. அந்த அறையில் போய் பார்த்தாலும் தெரியுது, அதாவது அந்த அறையில் ஏதோ பயங்கரமாக தோன்ற மாதிரி தெரியுது. அந்த அறை வந்து ஒரு 4-5 பெண்களுக்கு உண்டான ஜெயில் தான். ஜெயிலே ஒரு சுவர் உடைக்கப்பட்டு சுவருக்கு அடுத்த பக்கம் உள்ள பகுதியில் மிகப்பெரிய ஒரு ரூமில், ஒரு குடோனில் ஒரு பாதையை வந்து உருவாக்குறாங்க. தப்பிக்கிறதுக்கு அவங்களுக்கே அவங்க வந்து குழியை வந்து தோண்டிட்டு இருக்காங்க. அது தோன்றதுக்கு வந்து பலம் வேணும் இல்லையா? அந்த பலத்துக்காக தான் இந்த நெய்யெல்லாம் வந்து இவங்க சாப்பிட்றாங்கன்றதை இவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இதை வந்து ஒளிஞ்சிக்கிட்டே பார்க்குறாங்க. உடனடியாக அவங்க வந்து நெருங்குறாங்க. ஆனால் நெருங்கி கிட்ட கேட்கறதுக்குள்ளேயே பின்னாடியே வந்து ஒரு கான்ஸ்டபிள் பயங்கரமாக வந்து அடிக்கிறாங்க. அடித்து அவங்க வந்து அப்படி கீழே விழுறாங்க. மயக்கத்தில் கீழே விழுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எஞ்சி பார்க்குறாங்க. அவங்க வந்து ஜெயிலில் இருந்துருக்காங்க. அப்போதான் அவங்களுக்கு புரியுது, இது எல்லாமே திட்டம் போட்டு 4-5 கான்ஸ்டபிள் செய்கிற வேலை தான் இது. அதாவது அங்கே உள்ள பெண்களில் எல்லாமே கொலைக்காரங்க, பயங்கரமான குற்றவாளிகள், பயங்கரமாக போதைப்பொருள் கடத்தினவங்க, இப்படி சர்வதேச குற்றவாளிகள் தான் அங்கே இருந்து இருக்கிறாங்க. அதனால அந்த குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்காக இங்கே உள்ள சில கான்ஸ்டபிள்கள்லாம் வந்து பணத்தை வாரி இறைச்சி அவங்களுக்கு வந்து சாதகமாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்கன்றது அப்போதான் தெரியுது. அதில் ஒரு கைதி, ஜெயில் கைதி நேரடியாக வந்து, எங்கள்கிட்ட நீங்கள் மோதினா, எங்களுடைய ரகசியத்தை நீங்கள் வெளி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒன்றையும் உங்கள் குடும்பத்தையும் இல்லாமல் வந்து ஆக்கிடுவோம். அதனால சத்தம் போடாமல் சைலண்டாக வந்து இருக்கணும். அப்படி இல்லைன்னா நாளைக்கே வந்து உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால என்ன பண்ணுறதுன்னு இது ஒன்றுமே புரியல. அப்படியே அமைதியாக வந்துருக்காங்க. இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் வந்து புரியுது. மேலே அந்த கைதி, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, நான் வந்து லஞ்சம் வாங்கினேன் அப்படின்னு நீ வந்து நீனே சைன் பண்ணிட்டு நீ இந்த ஜெயிலை விட்டு காலி பண்ணிட்டு போயிடும்னு சொல்கிறாங்க. கைதிகள்கிட்ட லஞ்சம் வாங்கி கை செய்யப்படுறதா வழக்கு பதியப்படுது. இந்த இடத்துல தான் நீதிபதிகிட்ட நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்படி வந்து போயிட்டு இருக்கு. ஆனாலும் இவங்க வந்து 15 நாள் காவலில் வந்து வச்சு விசாரிக்க சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் அவங்க திடீர்னு அந்த மதுமிதா பெண் இருக்காங்களா வீட்டில், அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இப்படி தான் வந்து போயிட்டு இருந்தது. ஆனால் ஒரு நாள் திடீர்னு ஒரு பெண் வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்காக ஜெயிலுக்கு வந்து வந்தா. அந்த ஜெயிலில் நான் படுத்திருக்கும் போது சாப்பாடு கொடுக்குறதாங்கல்ல, அந்த ஜெயில் வார்டனை வந்து அடிச்சுட்டு தப்பி ஓடி வந்துட்டேன். ஆனால் தப்பி ஓடி வந்து தான் நான் அவன் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு தலை சுற்றி போய் பயங்கரமாக நின்றுருக்குறாங்க மதுமிதா. மேடம் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அதில் ஒரு விஷயம் வந்து இருக்குது, அது முக்கியமான விஷயம். அது என்னன்னா, நான் வேலைக்கு சேர்ந்த மறுநாளே அங்கே உள்ள முக்கியமான எல்லா பகுதியிலுமே சிசிடிவி கேமரா வந்து பொறுத்திருக்கேன். அந்த சிசிடிவி கேமரா பொறுத்துனது அங்கே உள்ள யாருக்குமே தெரியாது. அங்கே செய்கிற ஒவ்வொரு விஷயமே அந்த சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு. எனக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சாவே போதும் அவங்க செய்கிற தப்பை எல்லாம் நிரூபிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒன்றும் கவலைடாதீங்க, நான் இதுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்ட்டு மதுமிதா நேரடியாக அந்த ஜெயிலுக்கு வந்து போகிறாங்க. அப்போ தான் என்னுடைய தோழி ஒருத்தையும் உள்ள வந்து இருக்கா, நான் அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பேரை வந்து சொல்கிறாங்க. அதே போலயே அவங்க வந்து உள்ள வந்து போகிறாங்க. உள்ள போயிட்டு ஒவ்வொரு சிசிடிவி கேமரா உள்ள பகுதியும் பார்க்குறாங்க. இப்போ சிசிடிவி கேமரா உள்ள பகுதியை பார்த்துட்டு அங்கே வந்து ஏற்கனவே பிரம்மாவுக்கு உதவி செஞ்சாங்க பார்த்தீங்களா ஒரு பெண்ணு, அவங்கள்ட்ட உண்மையை சொல்லி அந்த ஃபுட்டேஜை அவங்கள்ட்ட வாங்குறாங்க. வாங்கிட்டு நேரடியாக வந்து பிரபாவிட்ட வந்து வராங்க. இந்த விஷயத்தை கொடுக்குறாங்க. அந்த ஃபுட்டேஜை வச்சு அனைவருடைய தில்லுமுள்ளையும் அனைவருடைய விஷயங்களையும் வெளியே கொண்டு வரா.
அது என்ன விஷயம் அப்படின்னா, அங்கே உள்ள பெண்கள் பெரும்பாலும் நெய்யை நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கு இந்த மாதிரி ஸ்டீராய்டு மருந்தையும் வந்து உடலை ஏற்றிக்கிட்டு பலத்தை நிரப்பிக்கிட்டு ஃபுல்லாக அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு சிறையை அப்படியே கீழே வந்து ஹோல் போட்டு மறுபக்கமாக வந்து தப்பிக்கிறது தான் அவங்களோட திட்டம். இந்த திட்டம் அனைத்துமே வந்து அந்த சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு. இப்போ உடனடியாக அவங்களை அனைவரும் கைது செய்ய சொல்கிறாங்க. கைது செஞ்சு உடனடியாக அனைவருக்கும் என்னென்ன பண்ணுமோ வேற சிறைச்சாலைக்கு மாற்றி அவங்களுக்கு பலமான ஒரு காவல் கொடுக்குறாங்க. இந்த நேரத்தில் தான் மதுமிதா படித்தாங்க பார்த்தீங்களா தேர்வு, அவங்களும் வந்து தேர்வு எழுத போகிறாங்க. அதே போல் பிரபாவும் மேலிடத்துக்கு வந்து தேர்வு எழுத போகிறாங்க. இப்போ 2 பேரும் ஒரே நேரத்தில் வந்து எழுதுறாங்க. இந்த நேரத்தில் தான் பிரபா ஜெயிலுக்கு அதிகாரியாக வந்து போகிறாங்க. அதே போல் மதுமிதா ஜெயிலராக போகிறாங்க. இது வந்து உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் தான். இதை நேரடியாக பிரபாவே அவங்க பேட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.